Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இப்போ வாட் இஸ் d ஸ்கொயர் பை 162 d ஸ்கொயர் பை 162னா என்னன்னு பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் d ஸ்கொயர் பை 162ன்றது வெயிட் ஆஃப் ஸ்டீல் பார் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. சரி, இந்த ஃபார்முலா எப்படி வந்தது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இந்த ஃபார்முலா வச்சு நம்ம ஒரு ஸ்டீல் பாரோட வெயிட் எவ்வளோன்னு கண்டுபிடிப்போம். இப்போ அந்த ஃபார்முலா எப்படி வந்ததுன்றதை பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் d ஸ்கொயர் பை 162 கேஜி பர் மீட்டர்ன்றது வந்து ஒரு மீட்டரோட ராட் எடுத்தோம்னா அதோட வெயிட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி டி ஸ்கொயர் பை 533 கேஜி பர் ஃபீட்ன்றது ஒரு அடி பாரோட வெயிட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. சரி, இது எப்படி வந்துன்றதை பார்க்கலாம். இந்த ஃபார்முலா எப்படி வந்துன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வெயிட் ஆஃப் ஸ்டீல் பார் பர் மீட்டர், அதாவது ஒரு மீட்டருக்கு வெயிட் எவ்வளோன்றது கண்டுபிடிக்கிற ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் ஸ்டீல் இன்டூ டென்சிட்டி ஆஃப் ஸ்டீல். டென்சிட்டி ஆஃப் ஸ்டீல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7854 kg per meter cube. வால்யூம் ஆஃப் ஸ்டீல் வந்து pi by 4 d ஸ்கொயர். இப்போ நம்ம இதில் அதை ஃபார்முலா படி சப்ஸ்டியூட் பண்ணால் pi by 4 இன்டூ டி ஸ்கொயர் இன்டூ 1000, அதாவது ஒரு மீட்டர் வந்து 1000 mm. நம்ம வந்து ஒரு மீட்டருக்கு தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 1000 இன்டூ 7854 kg பர் மீட்டர் கியூப். இந்த மீட்டர் கியூப்ன்றது வந்து ஒரு மீட்டர் வந்து 1000 mm. ஸோ 1000 இன்டூ 1000 இன்டூ 1000. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா பை பை 4 இன்டூ டி ஸ்கொயர் இன்டூ மேலே ஒரு 1000 கீழே ஒரு 1000 கேன்சல் ஆகிடும். ஸோ பை இன்டூ டி ஸ்கொயர் இன்டூ 7854, இந்த 4 வந்து கீழே வந்துடும், டிவைடட் பை 4 இன்டூ 1000 இன்டூ 1000. நெக்ஸ்ட் இந்த டி ஸ்கொயர் மட்டும் வச்சுக்கோங்க. இந்த பையும் 7854 இது கீழே கொண்டு வந்துடும், இன்வர்ஸில் கீழே கொண்டு வந்துடுவோம். அப்போ டி ஸ்கொயர் டிவைடட் பை 4 இன்டூ 1000 இன்டூ 1000 டிவைடட் பை பை இன்டூ 7854. இப்போ டி ஸ்கொயர் இன்டூ இது மல்டிப்ளை பண்ணிடலாம். பை இன்டூ 7854 போட்டிங்கன்னா 24661.50233 வரும். நம்ம இது மொத்தமாக மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா டி ஸ்கொயர் டிவைடட் பை 162 வரும். இப்போ இதுதான் வந்து ஃபார்முலா வந்து நம்ம எதுக்குன்னா ஸ்டீலோட வெயிட் கண்டுபிடிக்கிறதுக்கு. சரி, ஓகே, டி ஸ்கொயர் பை 162 கேஜி பர் மீட்டர், ஒரு மீட்டர் கண்டுபிடிச்சாச்சு. அது என்ன 533னா ஒன்றுமே கிடையாது. ஒரு மீட்டருக்கு வந்து 3.280 ஃபீட்டு. ஸோ இப்போ நம்ம மீட்டர் இருக்கிற ஃபீட்டாக மாற்றுறதுக்கு இந்த 162 கூட இந்த 3.28084 மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ டி ஸ்கொயர் டிவைடட் பை 162 இன்டூ 3.28084 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டி ஸ்கொயர் டிவைடட் பை 532.5 வரும். அதை நம்ம அப்படியே 533 மாற்றிக்கலாம். அதுதான் வந்து டி ஸ்கொயர் டிவைடட் பை 533 kg பர் ஃபீட். இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம வெயிட் ஆஃப் ஸ்டீல் பார் கண்டுபிடிக்கிறோம். தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.